ஒருவன் தன் ஊரை அடைய காட்டு வழியே நடந்து கொண்டிருந்தான். இருட்டி விட்டது. இருட்டிலே நடந்தால் மிருகங்கள் அடித்துவிடும் என்று நினைத்து ஒரு மரத்தடியில் உட்கார்ந்தான். அவனைப் போல் இன்னொருவன் தனியாக வந்து கொண்டிருந்தான். 2 பேரும் எதிர்பாராமல் சந்தித்து நண்பர்களாகி ஒருவருக்கு ஒருவர் துணையாக காட்டை கடந்து விடலாம் என்று நடக்க ஆரம்பித்தார்கள். வழியில் எந்த ஆபத்து வந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ள வேண்டும் என்றும் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். சிறிது தூரத்தில் கரடி ஒன்று வந்தது. அதை பார்த்ததும் ஒப்பந்தத்தை மறந்து ஒருவன் ஓடிப்போய் மரத்தில் ஏறிக்கொண்டான். மற்றவனுக்கு மரம் ஏற தெரியாது. திடீரென்று கீழே விழுந்து மூச்சை தம் கட்டி பிடித்து கிடந்தான். கரடி கீழே கிடந்தவனை முகர்ந்து பார்த்து இவன் இறந்து விட்டான் என்று திரும்பியது. மரத்திலிருந்து இறங்கியவன் கீழே கிடந்தவனிடம், கரடி உன் காதில் ஏதோ கூறியதே, அது என்ன என்று கேட்டான். ஒப்பந்தத்தை மீறிய உன்னை மாதிரி நம்பிக்கை துரோகியிடம் இனிமேல் நட்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று கரடி சொன்னதாக அவன் கூறினான். நெருக்கடி வருகின்ற பொழுது உதவிக்கரம் நீட்டுகின்றவர்கள்தான் உண்மையான நண்பர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் நண்பர்கள் நான் முழுமையாக நம்புகிறேன். அந்த நம்பிக்கை தான் என்னை இந்த அளவிற்கு உயர்ந்திருக்கின்றது. என்னாலும் என் நண்பர்கள் உயர்வார்கள்.